வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். 33 வயதில் அகால மரணம். சினிமாவில் ஜெயித்த நிஜத்தில் வீழ்ந்த சிந்துவினுடைய கண்ணீர் கதை. யார் அந்த சிந்து, அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னு வாங்க இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல் என்ன செய்துன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சினிமா மற்றும் சீரியல்களில் பலவிதமான கதாபாத்திரங்களை நடித்து அசத்தியவங்க தான் சிந்து. தமிழ் சினிமாவில் 150க்கு மேற்பட்ட திரைப்படங்களை நடித்த சிந்து பல சீரியல்களில் நடித்து பெயர் எடுத்தாங்க. கதாநாயகி, வில்லி, குணச்சித்திர கதாபாத்திரம் என பல கதாபாத்திரங்களை நடித்திருந்தாலும் நிஜ வாழ்க்கையில் தாய்மை உள்ளத்தோடு பலருக்குமே ஓடி ஓடி பலருக்கு உதவி செய்த சிந்து தனது 33 வயதிலேயே உயிரிழந்திருக்கிறாங்க. அவரை பற்றி தான் இந்த செய்தியில் நம்ம பார்க்க போகிறோம். 1971 செப்டம்பர் 2 சென்னையில் பிறந்தவங்க தான் நடிகை சிந்து. வெங்கட் சுப்பிரமணி, சியாமலா தம்பதிக்கு மூத்த மகளாக பிறந்தாங்க. இவங்களுடைய தம்பி தான் நடிகர் சஞ்சீவ். தன்னுடைய 18வது வயதிலேயே சினிமாவில் நடிகையாக அறிமுகமான சிந்து கிட்டத்தட்ட 150க்கு மேற்பட்ட திரைப்படங்களில் நடிச்சிருக்கிறாங்க. 1981 பி வாசி இயக்கத்தில் வெளியான பொன்மன செம்மல் என்ற திரைப்படத்தில் ஜெய்சங்கருடைய மகளாக வில்லி கதாபாத்திரத்தில் நடித்து அனைவருமே வியப்பில் ஆழ்த்திருந்தாங்க. அதன் பின்பு விஜயகாந்த் மிகப்பெரிய அளவில் வெற்றியை தேடித்தந்த புலன் விசாரணை திரைப்படத்தில் சிந்து என்ற கதாபாத்திரத்திலே நஷாக நடித்திருந்தாங்க. அதைத் தொடர்ந்து அர்ஜுனுக்கு ஜோடியாக பாட்டாளி மகன் என்கிற திரைப்படத்தில் நடித்திருந்தாங்க. சிந்துவுக்கு மிகப்பெரிய அளவில் பெயரை தேடி தந்த படம்னா இணைந்த கைகள் திரைப்படம் தான். இந்த படத்தில் தண்ணீர்ல அருகே மலையோர குயில் கூவா கேட்ட என்ற பாடல் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது. சிந்துவுடைய திரைப்பயணத்தில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது என்றே சொல்லலாம். அந்த படத்திற்கு பின்பு அடுத்தடுத்து கதாநாயகியாக நடித்து வந்த சிந்துவிற்கு திடீரென சினிமா வாய்ப்புகள் குறைய தொடங்கியதால் ஆகா என்ன பொருத்தம், சூரிய பார்வை, நம்ம ஊரு ராசா, பிஸ்தா போன்ற திரைப்படங்களில் குணச்சித்திர கதாபாத்திரங்கள், வில்லி, அன்னி, அக்கா போன்ற கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்கிறாங்க. சினிமா மட்டுமல்லாமல் சீரியலில் கொடிகட்டி பறந்த சிந்து மெட்டி ஒலி, அண்ணாமலை, கோகுலம் வீடு, எங்கள் வீடு, தோழிகள், ஆனந்தம், சூரிய வம்சம் என சூப்பர் ஹிட் சீரியலில் நடித்து இல்லத்தரசியல் மனதில் இடம் பிடித்தாங்க. சினிமாவில் நடித்து கொண்டிருந்த போதே ரகுவீர் என்பவரை திருமணம் செய்து கொண்டாங்க. இவருக்கு ஸ்ரேயா என்ற மகளும் பிறந்தாங்க. 2005 ஜனவரி 6 ஸ்ரேயாவுக்கு 9 வயதாக இருந்தபோது சிந்து ஆஸ்துமா மற்றும் நுரையீரல் பிரச்சனையின் காரணமாக 33 வயதிலேயே பரிதாபமாக உயிரிழந்தாங்க. 2004 சுனாமியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஓடி ஓடி சிந்து உதவிகளை செய்தாங்க. பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி கேட்டு வீடு வீடாக அலைந்து வந்த நிலையில் திடீரென உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிந்து மரணத்திற்கு பிறகு தன்னுடைய அக்கா மகள் ஸ்ரேயாவை வளர்த்து அவருக்கு திருமணம் செய்து வைத்திருந்தார் சஞ்சீவ் அவர்கள். சிந்துவினுடைய மகள் ஸ்ரேயா அஸ்வின் ராம் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். அஸ்வின் ராம் அன்பறிவு மற்றும் டார்லிங் உள்ளிட்ட படங்களை இயக்கி வருகிறார். இந்த நிலையில் சிந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நினைவு நாள் என்று தன்னுடைய தம்பி கண்ணீர் மல்க வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.